சூழ்ச்சி வலையில் சிக்கும் ராஜாங்க. எங்க அப்பா இப்ப அசிங்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிருக்காருன்னா அதுக்கு காரணம் நீதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது, ராஜாங்கம், கருப்பு, நடேசன் எல்லாருமே வந்துட்டு அவார்டு ஃபங்க்ஷனுக்காக அங்க போயிருக்காங்க. அதே டைம்ல இங்க வீட்டுல வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு, ஆன்ட்டி என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கறாங்க. டிவி போட்டு பாருங்க ஆன்ட்டி, ராஜாங்கம் அங்கிளை பத்தி விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு, ஆமா அந்த அவார்டு வாங்குறாங்களா அதை சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஆன்ட்டி இது வேற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் முதல் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல ஜெனிஃபர், அவ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிச்சு, அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பேரு கூட சக்தி, அந்த பையனை யாரோ கொன்னுட்டாங்களாமா, அதை வந்து ராஜாங்கம் அங்கிள் தான் கொன்னாங்கன்னு சொல்லிட்டு டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவுடனே ஈஸ்வரிக்கு ஒரே சந்தோஷம். ஓ இதுதான் அந்த நீதிமான் சொன்னாரா, சரியான ஆள் தான், எல்லாருமே நான் சொல்ற மாதிரியே நடிங்க, அப்படியே டென்ஷனா இருக்கிற மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல வந்து, ஐயோ அத்தை அக்கா என்ன ஆகி போச்சு பாத்தீங்களா, டிவியை போடுங்க இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேக்குறாங்க. இப்படி வந்து மாமாவை அரெஸ்ட் பண்றாங்களாமா, அந்த கொலை வந்து மாமா தான் பண்ணிட்டாராமா அப்படின்னு டிவில எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு டிவி போட்டு பாக்குறாங்க. அதுல வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, ராஜாங்கம் தாமஸும் சேர்ந்தா இந்த கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாமஸும் வந்துட்டு போலீஸ்ல சொல்றாரு, ஆமா நான் தான் கொன்னேன், ராஜாங்கமும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது அவங்களா இருக்கிற அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல போலீஸ் வர்றாங்க. கரெக்டா ராஜாங்கத்துக்கு அவார்டு கொடுக்க போகும்போது நிறுத்த சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கும்போது, இப்படி அந்த கொலையில நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, நீங்களும் தாமஸும் சேர்ந்து தான் அந்த பையனை கொண்டிருக்கீங்க, அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம், அதுக்கு வாரண்ட் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப சேது வந்துட்டு, எப்படி எங்க அப்பா மேல கை வைக்கல நீங்க, எங்க அப்பா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சேது விசாரணைக்கு தானே கூட்டிட்டு போறாங்க, நான் தான் தப்பு பண்ணல, பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிட்டு கிளம்புறாரு. சேது செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. எல்லாத்துக்குமே காரணம் தமிழ்ச்செல்வி தானே, அவ ஆரம்பிச்சு வச்ச வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல போயிட்டு தமிழ்ச்செல்வி எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு கண்டபடி திட்டுறாரு. நீ தான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இழுத்து விட்டு இப்ப அப்பா எவ்வளவு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்போ மோகனாவும் வந்துட்டு சொல்றாங்க, ஆமாப்பா நேத்து நைட்டு அப்பா வந்து வெளியே போயிட்டு வந்தாரு, ஆனா அந்த தாமஸ் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து சேது வந்துட்டு, எனக்கும் தெரியும் சின்னம்மா, நானும் பார்த்தேன் அப்பா போயிட்டு வந்தாரு, நான் வேற எங்கேயோ போயிட்டு வராருன்னு நினைச்சேன், எங்களை யாரையாவது கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கேட்கிறாரு. அதான்ப்பா இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்க வைக்கிறதுக்காக வேணும்னே தான் உங்க அப்பா வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க, நம்ம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணல, சோ ஃபோன் பண்ணி வேற யாரோ சொல்லியிருக்காங்க, அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம், அப்ப நம்மள மாட்டி விடணும் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சேது செம்ம டென்ஷன் ஆயிட்டு திட்டிட்டு இருக்கும்போது, ஒருவேளை அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பயந்துடுறாங்க. பயந்தோடனே, நீ பேசாம இரு சேது, கொஞ்சம் பொறுமையா இரு, அவளை பேசி எதுவும் செய்ய போறது இல்ல, நம்ம பாத்துக்கலாம், இது வேணும்னே உங்க அப்பா வந்து பழி வாங்குறதுக்காக இப்படி யாரோ பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இரு சேது, டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்பதான் இவ ஆரம்பிச்சு வச்சதானே எல்லாமே, அப்பா படிச்சு படிச்சு சொன்னார்ல, அவ சொன்னதை கேட்கவே இல்லை இவ அப்படின்னு சொல்றாங்க. சரி விடு நம்ம பாத்துக்கலாம், நீ முதல் வந்து என்ன அப்பாவை எப்படி வெளியே கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அங்க நைட்டு கூப்பிட்டு அங்க என்ன நடந்தது அதெல்லாம் போலீஸ் முன்னாடி நீ நிரூபிக்கணும், அப்பதான் உங்க அப்பா வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு சேது வந்து அவங்க அப்பாவுக்கு ஆதரவா வந்துட்டு சாட்சியெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க அப்பா இந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வருவாரா, இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒண்ணுன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.